மகேஷ் தூங்கலையா? நான் ஒர்க் பண்றேன்னு தெரியுதுல, நீ தூங்கு. சரிடா. இவர் படுத்திருக்காளே, சரி நம்ம வெளியே போவோம். மகேஷ் என்னை உனக்கு பிடிக்கலையாடா? இதுல நீ எப்படி என்ன போகணும்? மகேஷ் உண்மையை சொல்லு, நீ உனக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன்டா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ப்ளீஸ்டா என்கிட்ட பேசுடா. இதுல விடு, நான் போகணும். ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டேங்கிறேன்? நானும் எல்லாம் பொண்ணுங்க மாதிரி எனக்கு மனசெல்லாம் இருக்குடா. நீ பேசாத போது எனக்கு எப்படி ஹர்ட் ஆகுதுன்னு தெரியுமா? ப்ளீஸ்டா பேசுடா. இதுல வேணாம், என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன பண்ணிடுவேன்? ப்ளீஸ்டா பேசு. நான் பொறுமையா இருக்கேன், நீ என் பொறுமையை சோதிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னை விடு, நான் போறேன். போறதுக்கு தான் கட்டி பிடிச்சிருக்கணும். நானும் ரொம்ப தான் நடக்குது. ரெஸ்ட் கொடுக்கலன்னா ரெஸ்ட் எல்லாம் வேணாம் மாதிரி தான் இருக்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லைல்ல? இதெல்லாம் ஐ லவ் யூ டி. எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. கோபம் இருந்தாலும் நான் கோபமே பட மாட்டேன். என் பொண்டாட்டி நீடி, பொண்டாட்டி மேலே தான் புருஷன் கோபப்படுவான். பக்கத்து வீட்டுக்காரி மேலே கோபப்பட மாட்டா. அப்படியே பேசிக்கிட்டு இருந்த டைம் தான் வேஸ்ட்டு. அப்படின்னா என் பொண்டாட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணா முடியும், இல்லைன்னா லேட் ஆகும். கேஸ் எனக்கு என்னதான் உன் மேலே கோபம் இருந்தாலும் உன் கண்ணை பார்த்தாலே போயிடும்டா. கேஸ் ஐ லவ் யூடா. லவ் யூ டி. அவனை எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் அதை நினச்சிட்டு என் கூட நீ சந்தோஷமா இருக்க. ஆனால் நான் உன் மனசை தாண்டி புரிஞ்சுக்காம உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்துகிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன் எனக்கே தெரியலடி. நீ இன்னொருத்தி பொண்டாட்டின்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னை விட்டு போகவும் கூடாது. அப்படி போனேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி. நீ போனா நான் செத்துருவேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வேலை எல்லாம் புரிஞ்சிடும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ண வேணாமா? இதெல்லாம் நீ இப்படி என் கூட அன்பா இருக்கும்போது தாண்டி எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ டி. இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஐ ஐ லவ் யூடா. லவ் யூ டி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். நீ எந்த காரணத்தை கொண்டு நீ விட்டு போக மாட்டல? இந்த காரணத்தை கொண்டு ஏன் யாரு வந்தாலும், பூமிக்காவே வந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனால் உன்னோட உண்மையான லவ் எனக்காக நீ வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பூமிக்கா வந்தால் நான் உன்னை விட்டு போயிடுறேன்டா. இதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் விருதலை மட்டும்தான், வேற யாரும் இல்லை. காதல் கதை என்னைக்குமே தொடரும்டா. இது 7 வருஷம் ஆனாலும் இந்த கதை தொடரும். ஆனா இப்ப நம்மளுக்கு வேற வேலை இருக்கு, அதை பார்க்கணும். போனா ஆளையே காணும். அபி அபி லூசு, பயந்தே போயிட்டேன். புருஷா
வேற ரூம்ல என்னை தவிர்த்து வேற எவ்வளோ வர முடியாது. வரலாம், அதுவும் என் மிருதுலா வரலாம். ஆனால் அவள் உன்னை கட்டி பிடிக்க மாட்டா. நான் மட்டும்தான் உன்னை பிடிப்பேன். புரிஞ்சிச்சா? யாருக்கும் உன்னை பிடிக்கிறதுக்கு உரிமை இல்லை. கட்டி பிடிக்கிறதுக்கோ கிஸ் பண்ணுறதுக்கோ கொஞ்சத்துக்கு கூட உரிமை இல்லை. எனக்கு மட்டும்தான் என்ன உரிமையும். அப்படி வேற எவளாச்சும் பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு, உனக்கு அங்கே தலை இருக்காது, முண்டமாக தான் இருப்ப. ஓய், என் பொண்டாட்டி தவிர்த்து நான் வேற எந்த பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேடி. மீன் கொஞ்சம் பாட்டு. குடிக்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது. பார்த்து என்னமோ தோணணும் தானே செஞ்சேன். சீக்கிரமா கட்டிப்பிடி. அது இவ்வளவு கிரிஞ்சா இருப்புன்னு இன்னைக்கு தாண்டி தெரியுது. என்னதான் இந்த மாதிரி நடந்தாலும் நம்மளால அம்மா அப்பாவாக முடியாதுன்னு நினைக்கும் போது கவலையா இருக்குடி. என்னதான் அம்மா அப்பாவாக முடியனாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற அளவு அதிகமாக தான் ஆகும். யார் நினச்சாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயே என்னை விட்டு போகக்கூடாது. அதுக்குன்னு வேற எவளாச்சும் பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, மண்டையை உடச்சிடுவேன். அப்படி லூசு, ஏதாவது வேற எவ்வளோச்சும் பார்ப்போம்னா. அது சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்து என் புருஷனுக்கு டைம் வேஸ்ட்டு. உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றாம வேற எவன் நிறைவேற்றுவா? ஸ்டார்ட் பண்ணலாம். உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்டா. நான் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் பொண்டாட்டி. நீயும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். ஐ லவ் யூ. நான் உன்னை புரிஞ்சிக்காம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்டா. என்ன சொல்ற? ஏண்டி அழுகுற? உன்னை நான் புரிஞ்சிக்காம இருந்திருக்கேன்டா. எவ்வளவுதான் அவ சொல்லியிருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அவன் உன் பேச்சை கேட்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்டா. ஆனால் அப்போ கூட நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பொண்டாட்டி விட்டுட்டு போனால் இன்னொரு பொண்டாட்டி தேடுவாங்க. நீ அப்படி இல்லைடா. ஆனாலும் நான் உன்னை புரிஞ்சிக்கல. எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். எனக்காக உன் உயிரே கொடுத்துருக்க. அதுதான் என்னால் தாங்க முடியல. ஐ லவ் யூடா. நான் என்னைக்குமே என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கலடி. நீ தான் என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன். அதே மாதிரி நீ தான் என் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். என்னைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போவேனா? என்னை விட்டுட்டு போனா நான் செத்துருவேண்டி. எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேற எவனும் வேணாம், வேற எவனும் வேணாம். என்னைய உனக்கு பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா என்னால் அப்பாவாக முடியாது, உன்னாலையும் அம்மாவாக முடியாது. நீ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கொடி. நீ என்னடா சொல்ற? எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேற எவனும் வேணாம்டா. நீ மட்டும் இருந்தால் போதும். நான் உன் கூட காலம் வரைக்கும் அம்மாவாகாமையே உன் கூட வாழ்ந்து சந்தோஷத்தோடு இருப்பேன்டா. எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும்டா. வேற எவனும் வேணாம்டா. என் வாழ்க்கையில் நீ அதை ஒன்றையும் தவிர்த்து எனக்கு எந்த உறவும் வேணாம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல ஏன் வந்துக்கிட்டு? சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம் தானே இது. சீக்கிரமா கண்ணத்தோட போடா பொறுக்கி. எப்பயுமே இந்த மாதிரியே பேசுவோம். என் மனசு கிடைச்சிட்றேன். ஒய், சந்தோஷமா இருக்கியா? ராஜகுமாரா எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் எனி டைம் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஐ லவ் யூ. ஹாப்பியா இருக்குன்னா அது அந்த ஹாப்பி இல்லை, வேற ஹாப்பி. புரியுதா? மக்கு தானே. நான் குறைச்ச கால் எடுத்து வைக்கிறேன். அம்மா நான் நல்லா இருக்கணும்.
எங்கே இங்கே பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கு தெரியலையே. சரி அச்சுட்ட கேட்போம்.